ஓவரால் நல்லா இருக்கு ஜி. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சைலண்ட் மூவியும் வந்து இப்போ சார்லி சாப்ளினோட மூவி அது மாதிரிலாம் தான் பார்த்தோம். ஸோ இது ஒரு எமோஷனல் படம். சைலண்டாக நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வேற மியூசிக் சூப்பராக இருந்தது. லீட் ஆக்டர்ஸ் இவங்க சூஸ் பண்ண எல்லாருமே நல்லா நடிக்கக்கூடிய ஆட்களாக இருந்ததுனால டயலாக் இல்லாதது நமக்கு ஒரு குறையெல்லாம் தெரியல. ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் அரவிந்த் சாமி ஆகட்டும், விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. அதை எக்ஸலண்ட்டாக கன்வே பண்ணியிருக்காங்க டயலாகே இல்லாமலாம். இன்னொரு மராட்டி ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரு இதுக்கு ட்ரெயின்டா என்னன்னு தெரியல. அவர் சூப்பரா மேட்ச் ஆயிருந்தார் அந்த சைலண்ட் இதுக்கு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. என்னடா சொல்ல வராங்க? ஒன்றும் இல்லை சார், எல்லாருக்கும் காசு முக்கியம். ஆனால் அதை நம்ம கரெக்டாக சம்பாதிக்கணுங்கிறதான் இவங்க சொல்ல வர்றதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஒரு திருடன் ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப பணக்காரன், ஒரு 3 பேரை காட்டுறாங்க. 3 பேருக்கும் ஒரு ஒரு விதத்தில் காசு தேவைப்படுது. அதை அவங்க அச்சீவ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் காட்டுற மாதிரி இருக்கு. சாங்ஸ் எல்லாம் மாண்டாஜ் மாதிரி போகுது சார். அது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு லாங்குவேஜில் மாற்றி மாற்றி பண்ணுறாங்களா இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு லாங்குவேஜ் தேவையே படலை. ஒரு 4-5 இடத்துல மாத்திரம் ஒரு லெட்டர் மாதிரி வருது. அதை தமிழில் இது பண்ணி காட்டியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் எங்கே பார்த்தாலும் மும்பையோட லோக்கல் இதுதான், மராட்டி ஹிந்தியில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை, பேச்சே தேவையில்லை சார். அவங்க ஆக்ஷன்ஸ்லேயே எல்லாம் கன்வே பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு காசு எல்லா லாங்குவேஜ்லயும் ஒண்ணுங்கறனால ஜாலியா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எண்ட் ஆஃப் தி டே அது காசு தானே தேவைப்பட்டிருக்கு. சார் ஏற்கனவே வந்து பேசும் படம் ஒரு படம் கமல் சார் படம் புஷ்பக் அத பாக்குறேன் சார். இல்ல சார், அது உங்களுக்கு நிறைய காமெடி இருந்தது. அதுல ஒரு மர்டர் பண்ண பிளான் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கும். அதுக்கு இதுக்கும் ஒற்றுமை வேணா, காசு தேவைங்கிறதா. ஏன்னா அதுலயும் கமல் சாருக்கு பயங்கரமா கஷ்டப்படுவாரு, காசு தேவை. இதுலயும் இவரு காசு தேவைப்படுது, அவ்வளவுதான். கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் சார். ஆனா எல்லாரும் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் இங்கே கேட்ச், வேறு ஒன்றுமே இல்லை. நல்லா இருந்தது சார். அவரு தான் உங்களை ட்ராவலுக்கு இழுத்துட்டே போகிறாரு. ஏன்னா ஒரு இது டக் டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அது எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் சார். ஒரு மராட்டி ஆக்டர் இருக்காரு, அது இவங்க 3 பேருக்குமே ஈக்குவலாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே அது ஈக்குவலாக இருந்துச்சு. இவங்க 2 பேர் வர ஒரு 2-3 சீன் சூப்பராக இருந்தது. புரியல. ரேட்டிங்கா? ரேட்டிங்லாம் கொடுக்குறது கரெக்டாக இருந்துங்க. 2 மணி நேரம் தான் படம். ஸோ உங்களுக்கு போர்லாம் அடிக்கல. எண்ட் ஆஃப் தி டே அதான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கோட வந்துடுறோம், நான் குனிஞ்சு டக்குன்னு மெசேஜ் பார்த்து அப்படி பார்த்தாலும் ஏதோ மிஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக பார்க்க ரெடியாக இருந்தால் வர்றது பெட்ரு. பொறுமையாக பார்க்காம நீங்கள் அதுக்கப்புறம் வெளில வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த 10 o'clockனாலேயான்னு எனக்கு தெரில. டோட்டலாக ஒரு 12 பேர் தான் இருந்தோம். பட் யாருமே லைக் எல்லாருமே என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.